கைஸ் ரயில்வேலேருந்து இப்போ ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மற்ற யாருமே வந்து எலிஜிபிள் கிடையாது. அதுவும் ரொம்ப டீப்பாக வந்து பார்க்குறாங்க. சரியா, இதை நம்ம ப்ரீஃபாக அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சரியா, ஓகே. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது இப்போ தான் 11/11/2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிறது 10/12/2024. சரியா, ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 1 லெவல் 2லையுமே பார்க்குறாங்க 5. சரியா, மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெவல் 1 லெவல் 2 லெவல் 5ல் வந்து உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சேலரியுமே உங்களுக்கு வந்து தராங்க. சரியா, இதில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 1ல் கேம்ஸ் வந்து மென் அண்ட் உமன் கொடுத்துருக்காங்க. ஃபுட்பால், கபடி கொடுத்துருக்காங்க. இதில் பர்டிகுலராக என்ன பொசிஷன் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லெவல் 1ல் மென்னுக்கான ஃபுட்பால், இதில் வந்து கோல் கீப்பர், டிஃபெண்டர், இந்த மாதிரி பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பொசிஷனில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ப்ளே பண்ணது, நீங்கள் விளையாண்டது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் இதெல்லாமே பார்க்கலாம். அவங்க ஒரு டீப்பாக வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நீங்கள் இருந்தால் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு 25 வேக்கன்சிஸ் கிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து நிறையா ஸ்போர்ட்ஸ் அண்டு பொசிஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் பொறுமையாக தான் செக் பண்ணி பார்க்கணும். வேறு வழியே இல்லை. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பொறுமையாக தான் செக் பண்ணி பார்க்கணும். இதில் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேஸ்கெட் பால் உமன் அப்படின்னா அந்த என்ன பொசிஷனில் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கணும், என்ன கார்டாக இருந்திருக்கணும் அப்படின்றத கிளியராக கொடுத்துருக்காங்க. பிவோட் இந்த மாதிரி பல்வேறு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா, நீங்கள் அதை பொறுமையாக தான் பார்த்தாங்கன்னா ஒரு வழியே கிடையாது. ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸாக நீங்கள் வந்து பார்க்கணும். அண்ட் என்ன தான் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் ப்ளே பண்ணாலும் நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது இங்கே ரொம்பவே வந்து மஸ்ட்டு. சரியா, இப்போது லெவல் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய சீனியர் கிளர்க்குக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஜூனியர் கிளர்க்குன்னு சொல்லக்கூடிய லெவல் 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 12th அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவல் டிப்ளமோ நீங்கள் பண்ணியிருக்கணும். டெக்னீஷியன் கிரேட் 3 இதுக்கு 10th பாஸ் பண்ண அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லெவல் 1க்கு 10th பாஸ் அப்படிலாம் ஐடிஏ கேட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட், சீனியர் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. சரியா, ஸ்கில் டெஸ்ட்டு ரொம்ப மஸ்ட். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் 18லேருந்து 25. இந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்க அப்படின்னா 1/1/2025 இந்த டேட்டு படி நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாக்டான டேட் பார்த்தீங்க அப்படின்னா 2/1/2000 இருந்து 1/1/2007 இதுக்குள்ளே பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே. அண்ட் இதில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், இந்த கேம் வந்து நீங்கள் 1/4/2022 இருந்து 10/12/2024 இதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ தான் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அப்புறமோ இதுக்கு முன்னாடியோ, அதாவது 1/4/2022க்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அப்ளை பண்ண முடியாது. 24 இந்த 12க்கு அப்புறம் பண்ணாலும் அப்ளை பண்ண முடியாதுன்றதை கிளியராக வந்து புரிஞ்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் அப்படின்றதையுமே கிளியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கான மார்க் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு கிளியராக இங்கே வந்து எல்லாருமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓவராலாக உங்களுக்கு வந்து 100 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50, ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டில் வந்து ஒரு 50, அதே போல் கேம் ஸ்கில்லு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் வந்து ஒரு 40, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் 10, டோட்டலாக வந்து உங்களுக்கு 100 மார்க் வந்து இருக்குது. சரியா, சேலரியுமே நல்ல சேலரி உங்களுக்கு தராங்க. அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்னு பார்க்குறப்ப எஸ்சி, எஸ்டி, எக்ஸர்வீஸ்மேன், பிடபிள்யூ கேண்டிடேட் இவங்கெல்லாம் வந்து 250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாம், அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸில் இடபிள்யூஎஸில் வரவங்க பார்த்தீங்க அப்படின்னா 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் ஹவு டு அப்ளை நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்க முடியும். 11/11/2024 இருந்து 10/12/2024 வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கான வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வெப்சைட் லிங்க். ஸோ நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு சேலரியில் ஒரு சூப்பரான ஜாப் உங்களுக்கு இப்போ ரயில்வேலேருந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஷோராக நீங்கள் மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது அப்ளை பண்ணலாம். சரியா, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்றப்ப ரொம்ப ரேர் தான்.